முதல்வர் பதவி கூட இல்லாத, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லாமல், ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக ஏன் தோற்று போச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதில் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. இன்னும் பல முக்கியமான சம்பவங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். பாஜக தலைவராக மீண்டும் அண்ணாமலை அவர்கள் வர வேண்டுமா? ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்கள் எது நினைச்சாலும் ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக வர வேண்டும், இல்லை அப்படின்னா ஏன் அவர் மீண்டும் மாநில தலைவராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்ததாக உள்ள போவோமா? ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, ஏன் நம்ம தோற்று போனோம் அப்படின்னு கேட்குறாருல, அதற்கு திமுகவில் இருந்த முன்னாள் நிர்வாகியே ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பார்த்துருவோமா? திமுக தோற்றதற்கு காரணம் என்னவென்று மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். ஒரு பழைய திமுக காரனாக அதற்கான காரணத்தை நானே கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 11 காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு பல காரணங்கள் தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க ஆட்சி செஞ்ச 5 வருஷத்தில் பல காரணங்கள் இருக்குது. ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டாலே 10 காரணத்துக்கு மேலே சொல்ல முடியும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கான காரணம். ஆனால் இவர் பழைய திமுக நிர்வாகி ஒரு 11 காரணத்தை சொல்கிறார். அதில் முக்கியமான காரணங்களாக இருக்கும். நம்ம அது என்னன்றதை பார்க்கலாம். உதயநிதியை துணை முதல்வராக ஆக்க காட்டிய அவசரம், கலைஞரை போல பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் காரணமாக சொல்கிறார். ஆமாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்த உடனே கட்சியில் பதவி கொடுக்கறது, எடுத்த உடனே துணை முதல்வர் பதவி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணார். ஏன் அப்படின்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் சமைக்கிற கரண்டி எடுத்துகிட்டு மிரட்டுறாங்க. என்ன நீ, உன்னை தான் உங்கள் அப்பா இந்த அளவுக்கு கடைசி காலத்தில் அவர் இறந்து போன பிறகு தான் நீங்கள் முதல்வர் ஆக முடிஞ்சுது. ஆனால் எது எப்படியோ எனக்கு தெரியாது, நான் இப்போ உடனடியாக என் பையனை துணை முதல்வராக இருக்கும்போதே நான் பார்த்து கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கரண்டியை வச்சுட்டே கேள்வி கேட்டாங்களாம், மிரட்டினாங்களாம். அதனால தான் சரிம்மா உடனடியாக பதவி கொடுத்துறேன்ட்டு இவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா, கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய பதவி எதுவுமே கொடுக்கல, முக்காத பதவி தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் அவசரம் காட்டிட்டார். அடுத்தது இரண்டாவதாக ரெட் ஜெயிண்ட் எனும் பெயரில் சினிமாவை ஆட்சி செய்ய நினைத்தது. ரெட் ஜெயிண்டை வச்சுக்கிட்டு சினிமாவையும் தன்னோட கண்ட்ரோலில், சினிமாவையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தது, கண்ட்ரோல் பண்ண நினைச்சது இந்த திமுக. அது இரண்டாவது காரணம். அடுத்தது மூன்றாவது காரணம், ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தை இன்ப நிதியை நிர்வகிக்க செய்தது. இப்போ கூட பராசக்தின்ற ஒரு மாபெரும் திரை காவியத்தை, திரை புரட்சியை செய்த ஒரு படத்தை வெளியிட்டது இந்த ரெட் ஜெயிண்ட். அதோட தலைவராக யார் இருந்தால் இன்பநிதி அவங்க இருந்தாங்க. அடுத்தது நான்காவதாக ஜி ஸ்கொயர் எனும் பெயரில் மருமகனை வைத்து பெண் ஆட்டம் போட்டது, அவரை பெரிய ராஜதந்திரியாக காட்ட நினைத்தது. அப்படியா நினைச்சாங்க? என்னடா இது கொடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க. அவர் ஏதோ ரிப்போர்ட்லாம் எடுத்துருந்துருக்காங்க. அதில் ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி போய் ஸ்டாலின் கொடுத்து அவர் புதுகலம் ஆயிருக்கு, நம்ம தான் ஜெயிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லலாம் கனவு கோட்டையில் இருந்தவருக்கு பெரிய இடியா இறங்கியிருக்கு. விஜய் அவர்களின் வெற்றி அப்படின்றது அவரே தோத்து போனார். ஆனால் இவங்கெல்லாம் சர்வே எடுத்தாங்க. அந்த லட்சணத்தை பாருங்க. அடுத்தது ஐந்தாவதாக அனுபவம் மிக்க அமைச்சர்கள் எல்லாம் செய்தியாளர்களிடமும் பொதுமக்களிடமும் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏவா வேலு என்ன பண்ணாரு, இப்படி தட்டுவாங்க. கோரிக்கை கொடுக்க, மனு கொடுக்க வந்த ஒரு பெண்ணை, மகளிரை இப்படி தட்டுறது, நாசர் கல் எடுத்துட்டு போய் விரட்டுறது, ஏன் நேரு அகரமா அப்படின்னு சொல்லி யார பிரியா சென்னை மேயர் அவங்கள போய் மிரட்டுறீங்க, என்ன தைரியம் உங்களுக்குலாம்? இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிரியா அவங்களுக்கு ஆர்மியும் இருக்கும், பெரிய ஆர்மின்னு கூட இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் இருக்காங்க. திமுகவை விட தொண்டர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஆதரவு கிடையாது. பிரியா அவர்களுக்கு அந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்கு. அதில் நானும் ஒருத்தனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஸ்டின் பாஸ். அடுத்ததாக 6வது இடத்தில்
இந்து மதத்தில் இருக்கின்ற சாதி பேதங்களை எதிர்க்கிறோம் என்று கூறாமல் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் என்று காட்டிக்கொண்டது. இது 6வது இடத்துல சொல்றார். உண்மைதான். அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார். அது சனாதன ஒழிப்பு மாநாடு கிடையாது, சாதி பேத ஏற்றத்தாழ்வு அதை ஒழிக்கிற மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தினார். ஆனா இப்போ சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாங்க. உங்களோட ஆட்சியில நடத்தியிருந்தாங்க. இப்போ தாவேக ஆட்சியிலும் இதே வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சனாதன ஒழிப்பு. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, எல்லோருக்குமான ஆட்சி, யாரையும் நான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுள்ள இந்த ஆட்சி காலத்தில் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ முஸ்தபா சனாதனத்தை ஒழிக்க தான் நாங்களும் வந்திருக்கோன்றார். ஆனா இதை எப்பயுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க மாட்டாரு. இந்து மதத்தை என்ன வேணாலும் பேசலாம், நிக்க வச்சுக்கிறது, படுக்க வச்சுக்கிறது, என்ன வேணாலும் பேசலாம். திமுகவில் இருக்கிறவங்க ஒரு விதமான கண்டிப்பு கூட இருக்காது. திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும் கண்டிச்சு பேசலாம். அதனாலதான் இப்போ எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம அவர் இருக்காரு. ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். இதே மாதிரி விஜய் அவர்களும் மௌனமா இருந்தா அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியல. இதில் இன்னொன்று, இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த சாதின்ற ஏற்றத்தாழ்வு இருக்கா? மற்ற மதங்கள்ல இல்லையா? ஏன் நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இல்லையா? முஸ்லீமில் கிடையாதா? இஸ்லாத்தில் கிடையாதான்? அங்கேயும் ஜாதிகள் கிடைக்கிற, அங்கேயும் ஜாதிகள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் பேச வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்ல. எப்படி நீங்கள் அதை பற்றி பேசாமல் வாயில் ஜிப்பு போட்ட மாதிரி, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கீங்களோ, அதே மாதிரி இதை பற்றியும் பேசாமல் கப்பு சுப்புன்னு இருங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். ஏன் அப்படின்னா அதில் தலையிட முடியல உங்களால். இதில் ஏன் தலையிடுறீங்க நாங்கள் கேட்குறோம். அவ்வளவுதான், சிம்பிளாக முடிஞ்சது இந்த மேட்ரு. நீங்கள் ஆட்சி பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாததை பேசி திசை திருப்ப கூடாது. உங்க ஆட்சியிலும் இது நடக்குது, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க விஜய் அவர்களே. இதுல ஸ்டாலின் அவர்கள் இப்போ எம்எல்ஏ பதவி கூட இல்லாம இருக்கிறாருல்ல, அதனால அவரை வந்து உடனடியாக ஒரு எம்எல்ஏ பதவியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்களா. அதனால என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு தொகுதி வந்து ஜெயிச்சதை ராஜினாமா பண்ணாரு, திருச்சி கிழக்கு தொகுதி. அந்த தொகுதியில தயவு செஞ்சு தாவேக சார்பா யாரையும் போட்டியிட சொல்லாதீங்க. அப்படி போட்டியிட்டாலும் கொஞ்சம் அந்த அளவுக்கு இது பண்ணாதீங்க. எங்க அப்பாவை நாங்க ஜெயிக்க வச்சுக்கிறோம், ஒரு எம்எல்ஏ பதவியா கொண்டுட்டு வந்து சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம். ஏன் அப்படின்னா 1989க்கு பிறகு தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்கு வந்து கொண்டு இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள். இப்போ சட்டமன்றத்துக்கு கூட வராம, சட்டை கூட போடாம, டிஷர்ட்டு வேஷ்டியோட வீட்டில் உட்காந்துருக்கிறார். அதனால் இந்த நிலைமை மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி வேணும், அதனால கொஞ்சம் தயவு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்க திமுக காரங்க. அதனால இப்போ திமுக காரங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களை திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் ஆசைப்படுறாரு, அதை நிறைவேற்ற திமுக காரங்க போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு தீர்மானம்ன்ற. அடுத்ததாக 7வதாக அதிமேதாவிகள் போல பேசும் செய்தி தொடர்பாளர்களை விவாதங்களில் பங்கேற்க வைத்தது. மெல்டிங் பாயிண்ட் சரவணன். வெள்ளை ஏன் உருகி போச்சு அப்படின்னா, வெயில் அடிச்சது அதனால உருகி போச்சுன்றது. ஏங்க முட்டை வந்து அழுகி போச்சு அப்படின்னா, அதுக்கு மேலே நாங்கள் வந்து அந்த சீல் போடுறோம்ல, அது வந்து வெயிலில் போகிறதுனால முட்டைக்குள்ளே இறங்கிடுச்சு, அதனால முட்டை வந்து அழுகி போச்சு அப்படின்றது. அதனால தான் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே ஒரு பட்டமே கொடுத்துருந்தார் அவருக்கு. ஏங்க கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா, அந்த கரண்ட் ஒயரில் அணில் ஓடிட்டு இருக்கு, அது வந்து அணில் வந்து கடிச்சு வச்சிருது, அதனால கரண்ட் கட் ஆக போச்சுன்னாரு. அதான் செந்தில் பாலாஜி அவர்கள், அனில் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்புறம் 5 கட்சி அமாவாசைன்னு அவருக்கு ஒரு பேர் வந்தது. அப்புறம் 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பேர் வந்தது. பல பெயர்களை கொண்ட தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ உங்கள்கிட்ட இதை வேற காட்டணும்னு நினச்சேன், அவரை மறந்துடுவேன். இதை பார்த்துருங்க. பார்த்தீங்களா என்ன கொடுக்குறாரு மக்களுக்கு? கையில் அல்வான்னு நினைக்கிறீங்களா? தர்பூசணி கொடுக்குறாரு. அதாவது கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர் மாநகராட்சி பழைய பேருந்து நிலையத்தின் அருகில் பொதுமக்களின் கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக நீர்மோர் பந்தலை கரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி திறந்து வைத்து மக்களுக்கு அல்வா தர்பூசணியை கொடுக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஆட்சியில் இருக்கும்போது அடித்ததெல்லாம் கொள்ள கொடுக்கறது குழுகுலுன்னு நீர்மோரை கொடுப்பீங்க. மோரில் நீர் இருக்காது மக்களே, நீரில் தான் கொஞ்சோண்டு மோர் இருக்கலாம். செந்தில் பாலாஜி அவர்களை கரூர்ல இருந்து துரத்தி அடித்தது யாரு? அண்ணாமலை அவர்கள்.
இப்போ அந்த கரூரில் வந்து மக்களுக்கு இந்த இது கொடுத்துட்டு இருக்காரு. ஓட்டு போட கூட வராத செந்தில் பாலாஜி இப்போ எதுக்கு வந்து இருக்கிறாரு? தன்னுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கு வந்து இருக்கிறார். ஏதோ இருக்கிற கொஞ்ச நாள்ல இதெல்லாம் கொடுத்துருக்கட்டும். ஏன் அப்படின்னா, நான் எதையோ சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. இவர் செஞ்ச அடிச்ச ஊழலுக்கெல்லாம் இவர் வெளியவா இருக்க முடியும்? உள்ளதானே இருக்க முடியும். போயிடுவாரு. அதனால கொஞ்சம் வெயிட் கரோ மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு பாஜக. அங்க இருந்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்க துறையில செஞ்ச ஊழல்கள்லாம் நோண்டி எடுத்து அமலாக்கத்துறை கைது செஞ்சிருக்கு. இப்போ அதை தொடர்ந்து இப்போ முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுவேந்து அதிகாரி அவர்கள் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்து சிபிஐ விசாரிப்பதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார். அங்க அடுத்தடுத்து அடி மேல் அடி விழ ஆரம்பிச்சிருக்கு. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தையே கெட்டு குட்டிச்சவராக்கி கொடுமை பண்ணி வச்ச அராஜக ஆட்சி செய்த ராட்சச ஆட்சி செய்த மம்தா பானர்ஜிக்கு அங்க முடிவு கட்டப்பட்டது. இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்க வந்ததுனால மெட்ரோ பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் டபுள் இன்ஜின், அதே மாதிரி தமிழகத்திலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்திருந்தா நம்மளும் இன்னும் முன்னேறி இருக்கலாம், வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். மோடி அவர்கள் வெளிநாடு போறாரு, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேள்வி கேட்பீங்கல்ல. வெளிநாடு இப்ப கூட வெளிநாட்டிற்கு போயிருக்கிறாரு, அதனால என்னங்க வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் UAE பயணத்தை தொடர்ந்து, துபாய் பயணத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் மூலோபய பெட்ரோலிய இருப்பில் 3 கோடி பீப்பாய்கள் வரை கச்சா எண்ணெயை சேமிக்க உள்ளது. எவ்வளவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இவர் போய் ஒரு 4 மணி நேரத்திலேயே என்னென்னமோ சாதனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு பல நல்ல திட்டங்கள்லாம் வர இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மோடி அவர்களை குறை சொல்லுவோம். இங்க உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிட்டு இருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா அதை பத்தி நம்ம இங்க செய்தி பார்க்க முடியாது. அதற்கு மாறாக விஜய் அவர்கள் வந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதுதான் இங்க செய்திகளாக நம்ம பார்க்க முடிந்தது. இதுல விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பின்வாங்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா அப்படி பண்ணுவார்ன்ற டவுட் வர ஆரம்பிக்கும். ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததை பத்தி நான் பேசலீங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இப்போ ஆளுங்கட்சிக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதை பற்றி நான் பேசல. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அவருடைய அமைச்சரவையில் வெங்கடரமணன் அவருக்கு வந்து பள்ளி கல்வித்துறையை கொடுத்துடக்கூடாதுன்னு விசிகா, கம்யூனிஸ்ட், திமுகலாம் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வெங்கடரமன் அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஐயங்கார், அவர் வந்து ஒரு பார்ப்பனர், அதனால அவருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு. அதுக்கு செவிசாச்சாரா என்னன்னு தெரியல, அடி பணிஞ்சாரான்னு தெரியல. விஜய் அவர்கள் உணவுத்துறை கொடுத்திருக்கிறார், பள்ளி கல்வித்துறையை அவருக்கு கொடுக்கல. எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அச்சு பிசராம செஞ்சுட்டு இருக்காரு விஜய் அவர்கள். பெரியார், அதாவது ஈவேரா போட்டோ போய் உங்களுடைய அலுவலகத்தில் வைக்கலாமா? காமராஜர் புகைப்படத்தை வைக்கலாம், வேலு நாச்சியார் புகைப்படத்தை வைக்கலாம். இவங்க புகைப்படத்துக்கு மாற்றாக ஏங்க இவெல்லாம் வேணாம் அப்படி சொல்லி, இந்த திராவிட கட்சியே வேணாம் அப்படி சொல்லி தானே மக்கள் வெறுத்து போய் உங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்களும் அங்கே போயிட்டு அதே ஈவேரா போட்டோ அங்கே தொங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வேற ஒரு ஆட்சியா? அதாவது திமுக மச்சத்தை வச்சுக்கிட்டு நான் தாவேக்கான்ற மாதிரி இருக்கு. மக்கள் அதை தான் சொல்றாங்க. இது தாவேக்கா ஆட்சியா இல்ல திமுக ஆட்சியான்றாங்க. என்ன மாதிரி இருக்கு மக்களுக்கு. அதனாலதான் என்னமோ அண்ணாமலை அவர்களும் பலத்தடி உடுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரு மீண்டும் இறங்கி ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் திமுகவும் தாவேக்காவும் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா சனாதன ஒழிப்பு உதயநிதி பேசுறாரு. அதையே தான் தாவேக்கா எம்எல்ஏ முஸ்தபாவும் பேசியிருக்கிறாரு. இதை ஸ்டாலின் அவர்களும் கண்டிக்கல, தாவேக்கா பேசினதை விஜய் அவர்களும் கண்டிக்கல. அப்புறம் என்ன, ரெண்டும் ஒரே குட்டையில் ஒன்றும் மட்டைகள் தானே அப்படின்ற மாதிரி ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி இந்த சனாதானம் அப்படின்றது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் சனாதானம் அப்படின்னா அது வந்து இந்து அப்படின்னா சனாதனம் ரெண்டும் ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறிடுச்சான். ஏதோ வேற்றுமையா. அதாவது சனாதனம் அப்படின்றது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவர் ஏதோ வாய்க்கு வந்து உருட்டி விட்டுருக்காரு. அதனால நம்ம ஞாபகத்தில் நிற்க மாட்டேது. இவர் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, கேரளாக்காரங்க தன்னை வந்து திராவிடர்னு சொல்லிக்கிறது இல்லை, அதாவது ஆந்திராக்காரங்க தன்னை வந்து திராவிடர்கள்னு சொல்லிக்கிறது இல்லை. ஆனா தமிழர்கள் நாம மட்டும் திராவிடர்கள்னு சொல்லிக்கணுமா, அந்த மாதிரி இருக்கு இவர் சொல்றது. சனாதனம் வேற, இந்து மதம்ன்றது வேற கிடையாது கண்ணா. உங்களுடைய குரு இருக்காருல்ல, குருன்னு சொல்லிடக்கூடாதா? அவர் என்னது வேணா அப்பான்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா யாரை எடுத்தாலும் நீங்க
நீங்க தான் வந்து எங்களுடைய தந்தை சொல்லிப்பீங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுடைய தந்தை வீரமணி இருக்கார்ல, அவரு தான் சொன்னாரு இந்து மதம், இந்துன்றது வேற, சனாதனம் வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படி அவர் தான் பேசினாரு. அதையும் அண்ணாமலை அவர்களே வெளியிட்டு இருக்கிறார். அதை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் களமிறங்கி விட்டார். ஸ்டாலின் அவர்களாலேயே சமாளிக்க முடியல. இத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்த திமுகவாலேயே அண்ணாமலை அவர்களே சமாளிக்க முடியல. ஊழல் செஞ்சு பழக்கப்பட்டவங்க, கை தேர்ந்தவர்கள் திமுக கூட்டணி, அவங்களாலேயே சமாளிக்க முடியல. ஏன் அப்படின்னா அவர் கர்நாடக சிங்கம், முன்னாள் IPS அதிகாரி. தாவேக்க எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு தெரியல. அடுத்தது 8வதாக போதைப்பொருள் நடமாட்டத்தை சரிவர தவிர்க்க தவறியது. அவங்க கட்சியில இருந்த ஜாஃபர் சாதிக், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கியவர், அந்த கட்சிக்காரரு இப்போ முன்னாள் நிர்வாகி. திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் இந்த போதைப் பொருள் கடத்தல்ல, கஞ்சா வழக்குல, சாராயம் காய்ச்சினதுல தொடர்புல இருந்தாங்க? ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் 68 நபர்களுக்கு மேலாக இறந்து போனாங்களே, கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் காய்ச்சினாரு, அவர் எந்த கட்சிக்காரரு? திமுக காரர் தானே. அவரோட வீட்டில் கதவுல ஒட்டி இருந்ததா இல்லையா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்ற அந்த ஸ்டிக்கரு? இப்போ வந்து என்ன சொல்றீங்க? இதுதான் திமுக ஆட்சியில் இந்த போதை பொருள்ன்றது கட்டுப்படுத்தவே இல்லை. இளைஞர்கள் பயன்படுத்துறத கட்டுப்படுத்துறதே இல்லை. இதற்கான திட்டம்ன்றதே சுத்தமா இல்லை. வெறும் விளம்பரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து சொல்றாங்க தாவேக்காவை பார்த்து ஸ்டிக்கர் அரசாங்கம்ன்றாங்க. அவங்க கொண்டுட்டு வந்த திட்டத்தை தாவேக்கா வந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்டிக்கர் அடிக்கிறதா சொல்றாங்க. இதுல தாவேக்காவுக்கு புது ஒரு பேர் வைக்கிறாங்க. அதாவது திராவிட மாடல் ஆட்சின்னு அவங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க. இந்த ஆட்சிக்கு சோஃபா மாடல் ஆட்சின்றாங்க. சோஃபா மாடல் ஆட்சின்றாங்க. என்ன சொல்ல வராங்க? உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் வச்சு சொல்லியிருந்தாரு சோஃபாவில் என்ன இருந்தது அப்படின்றத மறைமுகமா சொல்றாரு. என்ன அப்படின்னா புஷ்பா பட ஆட்சியா, புஷ்பா படத்தில் என்ன நடந்ததோ அந்த மாதிரி இங்க நடக்குது அப்படின்னா. ஏன் அப்படின்னா விசிக கட்சிக்கு விஜய் அவர்கள் போக இருப்பதாக செய்திகள் வரும்போதே விசிக கட்சி அலுவலகத்துக்கு புதுசா சோஃபா 2 இறங்குது. CV சண்முகம் அவரை சந்திக்க வந்து விஜய் போவதாக செய்திகள் வரும்போதே அவரோட வீட்டுக்கு சோஃபா இறங்குது. இதனால நீங்க புஷ்பா படத்துல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அவருக்கு வந்து அரசியல் ஆசை வரும்போது முக்கிய நபர்கள் வீட்டுக்கெல்லாம் சோஃபா இறங்கும். அதுல உள்ளுக்கு பணமா இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் இருந்த மாதிரி உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி வச்சிருக்கிறாரு. விஜய் அவர்கள் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்க போறான்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டர்ல பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறார் விஜய். சட்டமன்றத்திலே பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கணும் விஜய் அவர்கள். உங்க மேல மக்கள் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. திமுகவை அழிச்சு ஒழிச்சு கட்டுவீங்கன்னு நினைச்சாங்க. அதனாலதான் மக்கள் ஓட்டு மூலியமா திமுகவை அழிச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை ஒழிச்சு கட்டி இருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கணும்னாங்க. ஆனா மக்கள் திமுகவை ஒழித்தனர். உங்களுடைய அப்பா அவருடைய கனவை ஒழிச்சிருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி பேசிட்டீங்கன்னா திமுகவை மொத்தமா முடிச்சிருவாங்க. அடுத்ததாக 9வதாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்க தவறியது. ஞானசேகரன் இவங்க கட்சியில முன்னாள் நிர்வாகி தான். அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன பண்ணியிருந்தாரு? தெய்வ செயல் என்ன பண்ணியிருந்தாரு? அப்புறம் வந்து இங்க கிருஷ்ணகிரியில வந்து ஒருத்தர் இருந்தாரு, பெரிய நாயகம், 2.5 வயசு பொண்ணுங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஒன்னு இருக்கானுங்க. முடியல, தான் கட்டின மனைவியை விருந்தாக்க நினைச்சு அது மூலியமா பதவி கிடைக்கணும் நினைச்சது யாரு? திமுக முன்னாள் நிர்வாகிகள். அப்புறம் 2 மாசம் கழிச்சு திரும்ப சேர்த்துப்பாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கொச்சையா பேசக்கூடிய ஒரு நபர், வாயை திறந்தாலே கொச்சையா இருக்கும். ஆனா தயாநிதி மாறன் வந்து சொல்றாரு, அவர் தான் எங்க கட்சியோட பேச்சு வீரங்கின்றாரு. கன்றாவி. அவர் பேச்செல்லாம் வீட்டுல உட்காந்து கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஏங்க திமுக காரங்களாம் அவரோட பேச்சை வீட்டுல உட்காந்து கேட்குறீங்களா? உங்க மனைவி, மகள், தாய் அவங்க எல்லாம் இருக்கும்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின வீடியோவை கேட்க முடியுமா? அந்த மாதிரிதான் இருந்தது பெண்களுக்கான பாதுகாப்பு. திமுக ஆட்சியில சொந்த வீட்டில இருந்து வெளியே போக முடியாது. அவங்க பகுதியில் வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு போக்குவரத்து எதுவுமே பண்ண முடியாது. பெண்கள் வந்து சிறைக்குள் இருந்தது மாதிரி இருந்தது. அதனால தான் பெண்கள் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தாவேக்காவிற்கு பெருவாரியான வாக்குகளை அள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் தாவேக்கா ஆட்சிக்கு வந்த முதல் நாளே சன் நியூஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தாவேக்கா நிர்வாகிகளால் பெண்களுக்கான பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து தாவேக்கா தலைவர், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கட்டுப்படுத்துவார், தடுப்பார், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். என்ன பண்றாரோ தெரியல. அடுத்து 10வதாக திமுகவினரை மதிக்காமல் அதிமுகவில் இருந்து வந்தவர்களை நம்பி மதித்து முதல் மரியாதை கொடுத்தது. யாருக்கு கொடுத்தாங்க? ஐயா ஸ்னேக் பாபு, சாரி சேகர் பாபுக்கு தான் அந்த மரியாதை கொடுத்தாங்க. எந்த தொகுதியில் யாரை நிறுத்தணும் அப்படின்னு யார் முடிவெடுத்தா தெரியுங்களா? இந்த தேர்தலில் சேகர் பாபு அவர் தான் முடிவெடுத்தார். அதனால தான் சொந்த தொகுதியில் கூட ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர், தோத்து போனார்.
தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டு இருந்த காட்பாடி தொகுதியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தோத்து போனார். திமுக படு பயங்கரமாக மண்ணை கவுனதற்கு காரணம் அதிமுகவில் இருந்து போன ஸ்பை சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருந்த முன்னாள் நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடார். அவர் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவர் ஒன்னு அழுது புலம்புறாரு. பொக்கவாய் கிழிவி அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவிக்க போனா அழுவுறாரு. அங்க போனா இவர் பின்னாடி நின்று அழுதுட்டு இருக்காரு. ஏதோ காசு கொடுத்து அழுவ சொல்ற மாதிரி இவர் அழுதுட்டு இருக்காரு, ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. அடுத்ததா இவர் சட்டமன்றத்துக்கு போறதுனா போக வேண்டியதானே, ஜெயிச்சுட்டாரா அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் ஸ்டாலினை வெறுப்பேத்தி விட்டு, வெறுப்பேத்தினது மட்டும் இல்லாம இப்படி தோத்துட்டீங்களே அப்படின்னு அழுகுறாரு. ஸ்டாலின் அவர்களை வெறுப்பேற்றுவதில் நம்பர் 1 இடத்தில் இருப்பவர் ஸ்னேக் பாபு, சாரி மீண்டும் வாய் காலருது, சேகர் பாபு அவர்கள். அடுத்ததா இதே மாதிரி தான் அதிமுகவில் இருந்து வந்த நபர்களுக்கு தான் அதிகப்படியான அமைச்சர் பதவி கொடுத்தது இந்த திமுகவில் யாருமே இல்லையா? கொடுத்திருந்தீங்கன்னா என்ன, நீங்க அப்பவே ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. இதுல ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த தாவேக ஆட்சி நிலைக்க கூடாது, ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு இருக்காரு. இது ஒருவேளை நீங்க சொல்றது நடந்தாலும், அப்படியான சூழ்நிலை வந்தாலும் நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது கண்ணா, வர முடியாது. அதை உங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 11வதாக இறுதி மற்றும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வைகோவை கூட்டணியில் சேர்த்தது. வைகோ கூட கூட்டணி வச்சா அந்த கட்சி எழுதி வச்சுக்கலாம் மண்ணை கவ்வும். வைகோ கூட தப்பி தவிர நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேற்றம்ன்றது இப்படி அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்ல இப்படி ஏறிட்டு இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்றைக்கி அப்படியே டவுன்ஃபால் அப்படின்றது டக்குன்னு இப்படி வந்துடும். விஜய் அவர்கள் ஏன் போய் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான்னு தெரியல. அந்த ஃபோட்டோவை எல்லாம் பகிர்ந்து இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க, வைகோ கூட சேர்ந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் பேசியதாக முன்னாள் திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லி பழைய திமுக காரர் KS ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புகைப்படம் போட்டு சமூக வலைதளங்கள்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. திமுக தோத்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு 11 காரணங்களை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக ஏன் தோத்து போச்சு? ஸ்டாலின் அவர்கள் ஏன் தோத்து போனாரு? திமுக தலைவரே தோத்து போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.